குஷியான விளையாட்டு டே 7 அதுக்கு உங்களுக்கு வணக்கம்டா மக்கா. காலையில் ஏஞ்சி 100 புஷப் எடுக்க போயிட்டேன். ஏன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதுனால 100 புஷப் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நாங்கள் வீட்டில். ஸோ அப்படியே மத்தியானமாக கிளம்பிட்டோம். ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ஜங்ஷன் போகிறதுக்காக கார் புக் பண்ணியிருந்தோம். டிரைவர் வந்துட்டு சாங் போடுறாரு. செம்மையாக தூக்கம் இருந்தது அந்த சாங் கேட்டுட்டு அப்படியே அந்த தூக்கத்தோடு போயிட்டு விருத்தாச்சலம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து நடந்து போயிட்டு அப்புறம் மத்தியானம் சாம்பார் சாதம் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெயின் வருதான்னு பார்த்துட்டே இருந்தேன். கோவிந்தன் டக்குன்னு வந்துட்டான். அப்படியே டக்குன்னு ஜாலியாக ஏறி உட்காந்துக்கப்புறம் நான் ஏஆர் ரஹ்மான் சாங்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் அப்படியே அந்த கிளைமேட்டோட ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக வந்தேன். அப்படியே பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அப்புறம் திருநெல்வேலியில் இறங்கிட்டோம். அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு ஏறிட்டு அப்படியே நேராக நைட்டு சாப்பிட போயிட்டோம். வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா கோயிலுக்கு போகிறனால. ஆனால் அங்கே போயிட்டு ப்ரோட்டீன்ஸ் மிக்கணும் நல்லா பன்னீர் தோசை வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சு நேராக ரூமுக்கு போயிட்டு நைட்டு அப்படியே நல்லா உறங்கிட்டேன். அப்புறம் காலை ஏஞ்சதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருந்தேன். அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் நல்லா சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போனதுக்கப்புறம் சரியான காற்று, நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கோயில் வேறு நல்லா ஒரு கிராமத்தில் வேறு இருக்குமா. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க நாய் இருந்துச்சு, அது சும்மா ஒரு நல்லா பிஸ்கெட்டை போட்டுட்டு அப்புறம் நேராக திருநெல்வேலிக்கு போயிட்டு நல்லா ஒரு மீல்ஸை சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண பட்டேன்னா அந்த கிளிப்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போயிட்டு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்காக போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா பஸ் ஏறிட்டேன். அப்புறம் என்ன ஏறி குப்பரக்கப்படுத்த வேண்டியதான். அவ்வளோதான், இந்த நாள் முடிஞ்சிச்சு. எப்போ டிஸ்பிளே இருங்க, கலக்கலாம் வளங்க. திருப்பி வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.